ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் புருஷன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து சரியாக அமையலை அப்படின்னா அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படின்னு நான் ஒரு சூப்பரான ஒரு 10 டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை போடுங்க. நானும் வீடியோக்குள்ளே போகிறேன், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் ஒரே மாதிரி புருஷன் கிடைப்பாங்களா அப்படின்னா கிடைக்க மாட்டாங்க. இப்போ என் புருஷன் ஒரு கேரக்டராக இருக்கலாம், உங்களோட புருஷன் வேறு கேரக்டராக இருக்கலாம். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தால் லைஃப் வந்து சுவாரஸ்யமாக இருக்காது. அதை முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒரே மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நல்லவனாக கிடைக்கணும், ரொம்ப வசதியானவனாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம் பார்த்திங்களா? அதை வந்து நம்ம அப்படி வைக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் நல்லதாகவும் அமையும், கெட்டதாகவும் அமையும். சரியா? எது அமையுதோ அதை கொஞ்ச நாள் வந்து நம்ம ஏற்று வாழணும். முடியாத கட்டத்துக்கு அதிலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி தான் நம்ம உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். புருஷனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற வயசுலையே நிறைய பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பிடிக்காது. அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஆனால் அந்த கஷ்டங்கிற கடல்லேருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும் அப்படின்னா நம்மளை நம்பி அட்லீஸ்ட் வந்து ஒரு 12ஆம் கிளாஸோ இல்லை ஒரு டிகிரியாவது முடித்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, யாருமே இல்லாத நேரத்தில் நம்ம புருஷன் சரியாக அமையலை, இல்லை புருஷன் நம்மளை விட்டுட்டு இறந்துட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த சறுக்கல்களை வந்து நம்ம தாங்கிக்கணும் அப்படின்னா நம்மளை நம்பி இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன படிப்பு இருந்தால் போதும். எங்கே வேணாலும் ஒரு சின்ன கடையிலையா இப்போ நின்று கம்ப்யூட்டராக தட்டி நம்ம வந்து மாதம் 10,000 ரூபா சம்பாதிச்சுக்கலாம். இது வந்து உங்களோட அக்காவாக வந்து என்னோட குட்டி அட்வைஸ். சரியா? முடிஞ்ச அளவு இந்த ஸ்கூல் படிப்பு, அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பெரிய அளவுலலாம் படிக்கணும். ஒரு 21 வயசு வரைக்கும் சின்னதாக ஒரு டிகிரி மட்டும் முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாங்க மெயின் விஷயத்துக்குள்ளே போகிறோம். நிறைய பேர் எப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போகிற புருஷனை பற்றி ஓவராக கனவு கண்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நானும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். பெண்கள் பார்த்திங்களா, நமக்கு தான் புதுசாக வரக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருப்பானோ, ராசகுமாரி மாதிரி இருப்பானா, இல்லை நடிகர் பிரபு மாதிரி இருப்பானா அப்படின்லாம் நினைப்போம். அதுக்கப்புறம் வந்த அப்புறம் தான் இதுவா அப்படின்னு கொஞ்சம் புளிச்சு போன மாதிரி பேசுவோம். புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஓவர் கற்பனை கனவுகள் எதுவுமே வேண்டாம். கடவுள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு லைஃப் பார்ட்னர் தருவாங்க. வரும்போது வருவான். ஏன்னா லைஃப் முழுக்க அவங்க கூட தான் குப்பை கொட்ட போகிறோன்னு தெரிஞ்சாச்சு. அப்படி இருக்கும்போது சரி, அப்போ வேணால் வந்த பிறகு வேணால் நம்மளோட கற்பனையை வளர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இப்படி ஒரு லைஃப் வாழ்வேன், இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்வேன் அப்படின்லாம் வைக்காதீங்க. ஏன்னா நாம் இங்கே ஒரு பிளான் போடும்போது நம்மளை படைச்ச கடவுள் அங்கே ஒரு பிளானை வந்து எழுதுவார். நம்ம இங்கே எதெல்லாம் பெரிய விஷயமாக யோசிக்கிறோமோ நம்மளோட கணக்கில் வந்து கடவுள் எப்படி எழுதுவார், அப்படியே அவ்வளோத்தையும் சொதப்பி வச்சுருப்பார். அப்போ தான் நமக்கு அழுக வரும், நம்ம நினச்சது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு. அதனால் முடிஞ்ச வர கடவுள் அவரோட பிளானில் வந்து கரெக்டாக இருக்கட்டும். நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோம்னா அப்போது நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான லைஃப் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு இது ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஒரு பழமொழி படிச்சிருப்போம் பார்த்திங்களா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எப்போவும் மனசில் வச்சுக்கோங்க. ஓவராக எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அந்த ஆசைகள் வந்து நிறைவேறலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அழுதுருவோம். புரியுதா? லேடிஸோட மனசு அப்படி தான். நிறைய அழுதுட்டோம் அப்படின்னா கடைசியில் சூசைட் அட்டன் பண்ணிடலாமா அப்படிங்கிற முடிவுக்கு வேறு வந்துடுவோம். அதனால் எதையாவது கண்டது கிடையாதெல்லாம் மனசில் போட்டு அப்படி குப்பையை உருட்டின மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. மனசை ஃப்ரீயாக விடுங்க. சரியா? 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு புருஷன் வந்து நல்லவனாக இருப்பான். அதெல்லாம் அந்த லைஃப் வந்து ஓகே, அப்படியே வாழட்டான், அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டாம். ஒரு சில பேருக்கு புருஷன் வந்து குடிகாரனாக இருப்பான், எந்த நேரமும் வாயில் பாக்கு போட்டுக்கிட்டே இருப்பான், சந்தேக பேர் வழியாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பிடிக்கலை. ஏன்னா எந்த பொண்டாட்டிக்குமே புருஷன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பண்ணும்போது பிடிக்காது. ஒரு அளவுக்கு நம்ம பொறுக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பழக்கங்கள் வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக புருஷங்கிட்ட எடுத்து சொல்லுவோம். ஆனால் அந்த தவக்கலை மண்டைகள் அதை கேட்காது. புரியுதா? அதுலேயே தான் சுகம் இருக்குன்னு அது கூடயே தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. வந்திருக்க பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட கேரக்டர் தெரிஞ்சு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பிறகு 1 வருஷத்தில் அந்த மனுஷங்களை மாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா மாற்றுங்க. நிறைய பேர் மாறவே மாட்டாங்க.
குடிக்கு அடிமையானவன், அந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையானவங்க வந்து சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வரமாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இவனுங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ண நம்ம விடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து வயசு இருக்குது, நம்ம படிச்சிருப்போம், நமக்குன்னு ஒரு இது இருக்குல்லங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே போய் விழுந்துட்டோம், கஷ்டத்துக்குள்ளேயே கிடந்து உருண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை விட்டு லைஃப்பை விட்டு வெளியில் நம்ம வந்து அடுத்து ஒரு மேரேஜ் பண்ணணுமோ பண்ணலையோ அது நம்ம இஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நமக்குன்னு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை வாழலாம். சரியா? இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம அம்மா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா புருஷன் அடித்தாலும் நம்மளை தூக்கி போட்டு துவைச்சாலும் கணவனே கண்கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் அப்படின்னு பெரிய தத்துவம்லாம் பேசிக்கிட்டு அப்படியே அடிமை மாதிரியே இருந்துட்டாங்க. புரியுதா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. கடவுள் நமக்கும் அறிவு கொடுத்துருக்காங்க, நமக்கும் இந்த உலகத்தில் வந்து வாழ வந்திருக்கோம். எப்படி ஆண்கள் வந்து அவங்க உடம்பு சுகத்துக்காகவும் மன சுகத்துக்காகவும் எல்லா விஷயங்களையும் பண்ணுறாங்களோ, நமக்கு நம்ம லைஃப்பில் என்ன சுகத்தை கண்டோம், என்ன நிம்மதியை அனுபவித்தோம் அப்படின்னு தோணும். பார்த்திங்களா? நிம்மதியே இல்லாமல் தினமும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த லைஃப்பை விட்டு வெளியில் வாங்க. இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து கட்டி கொடுத்த பிறகு அந்த வீட்டை விட்டு வெளியில் வர தயங்குவாங்க. ஐயோ, நம்ம வெளியில் போனால் 4 பேர் நம்மளை தப்பாக பேசுவாங்களோ, சொந்தக்காரவங்களாம் நம்மளை காரி துப்பிடுவாங்களோ, புருஷனை விட்டுட்டு வந்துட்டாலே அப்படின்லாம் நம்மளை வந்து இழித்தனமாக ஏளனமாக கேலி கிண்டல் பண்ணி பேசுவாங்களோ அப்படின்னு மற்றவங்களுக்கு பயந்து நம்ம லைஃப்பை வந்து ஸ்மைல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 4 நாள் ஒரு மாதிரி பேசுவாங்க, 5ஆவது நாள் இவ தானே, இவ லைஃப் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. என்ன ஒன்று சொல்லட்டா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பற்றியே மற்றவங்க யோசிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்த்திங்களா? அது நம்மளோட முட்டாள்தனம். ஏன்னா இங்கே வந்து அவரவர் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடையாது. இதில் எங்கெங்கே நம்மளை பற்றி யோசிப்பாங்க, பார்க்குற நேரம் சரி இவ இப்படியா, இவ லைஃப் இப்படியா ஆயிட்டா, அவ்வளோதான். சரியா? அதனால் மற்றவங்க நினச்சிட்டு நம்ம அவங்களுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடக்கூடாது. அதுலேயும் ஒரு சில கேரக்டர் உள்ள லேடிஸ், பெண்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, புருஷன் நான் சொன்ன மாதிரி கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் வந்து புருஷன், குடும்பம், குலம், கோத்திரம், சாதி, சம்பிரதாயம் அப்படின்லாம் நிறைய காரணங்களை அப்படியே மனசுக்குள்ளே போட்டு, ஐயோ நம்ம போயிட்டா நம்ம குலம் என்னாகும், நம்ம கோத்திரம் என்னாகும் அப்படின்னு, கௌரவம் என்னாகும் இப்படின்லாம் யோசித்து வீட்டுக்குள்ளே இருக்க கஷ்டத்தை நினச்சி அழுவாங்க. அந்த சொந்த காலில் நிற்கணும், வெளியில் வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம்லாம் இருக்காது. புரியுதா? நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ அழும்போது உன் கண்ணீரை உன் கை தான் துடைக்குது. உன் குடும்பமோ உன் குலமோ உன் புருஷனோ யாருமே வந்து தொடச்சி விட வரமாட்டாங்க. யாருமே நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அவங்களையெல்லாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்க? புரியுதா? உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும், உனக்குன்னு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா சொந்த காலில் நில்லு. இன்னொன்று முக்கியமாக சொல்லட்டாங்க, தனியாக நின்று சம்பாதிக்க கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து ஒரு சுதந்திரம் இருக்க முடியாது. ஏன்னா பெண்களும் சம்பாதிக்கணும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா நம்ம கையில் காசு இருக்கணும். முக்கியமாக ஒரு சில வீடுகளில் புருஷன் வந்து அராஜகம் பண்ணாலும் நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம கையிலே மாதம் ஒரு 20,000 வந்துட்டு இருந்தோன்னா அதை எப்பேற்பட்ட புருஷனாக இருந்தாலும் நம்மளையும் மதிப்பான். புரியுதா? ஒரு சில புருஷன் கேரக்டர் என்னென்னா, பொண்டாட்டி எவ்வளோ படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போனால் அவளை வந்து வேற யாராவது கொத்திட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்னு டபுள் கேம் ஆடுவானுங்க. நீ போக வேண்டாம்னு வீட்டுக்குள்ளேயே அந்த படித்த பொண்டாட்டியை போட்டு முட்டாளாக ஆக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. இது வந்து அந்த காலம் கிடையாது, இந்த காலம் எவ்வளோ வேகமாக மாறுதோ அதுக்கேற்றபடி நம்மளை மாற்றிக்கணும். ஓகேவா? 8வது பாயிண்ட் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இருந்திருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு லைஃப் வந்து நமக்கு இறந்துட்டாங்க, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு, அதனால் நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா, யாராச்சும் நம்மளை என்னதான் பேசுவாங்களோ, 2வது புருஷனை கட்டியிருக்கா அப்படின்லாம் பேசுவாங்களோன்னு மற்றவங்கள பற்றியே யோசிக்காதீங்க. விருப்பம் இருக்குதா பண்ணுங்க, விருப்பம் இல்லையா தனியாக நின்று ஒரு வேலையை தேடி பார்த்து உங்கள் லைஃபுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி கையேந்தி நிற்கிற நிலமையில மட்டும் இருக்காதீங்க. முக்கியமாக ஒன்று சொல்லட்டா, ஃபஸ்ட்டு வாழ்க்கை வந்து யாருக்கு சொதப்பலாம் அமையுதோ அவங்களுக்கு 2வது வாழ்க்கை கடவுள் வந்து ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுப்பாரு. ஏன்னா இது வந்து நான் வந்து இந்த சமுதாயத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு அழுவோம், என் லைஃப் வந்து ஃபுல்லாக அழுகையிலே போகாதுலங்க. அழ வச்ச கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் சிரிக்கவும் வைப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரக்கனை கொடுத்த கடவுள் 2வது கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகனையும் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 9வது விஷயம், நீங்கள் டிவோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா லீகலாக
சட்டப்பூர்வப்படி வாங்கிட்டு போங்க. எதுவுமே தெரியாமல் ஒருத்தன் வேண்டான்னு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதோ அப்படின்னு எந்த ஒரு பிளானிங்கே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் காலை ஊனாதீங்க. நம்ம வந்து லீகலாக சட்டப்படி வாங்கிட்டு நம்ம வந்து தைரியமாக வாழலாம். நம்ம வந்து டைவர்ஸ் கொடுக்காமல் நம்ம இருந்தாலும் நம்ம லைஃப் ஃபுல்லாக பிரச்சனை தான். புரியுதா? எதையுமே நம்மளால் முழுசாக ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது. ஒதுக்கணுமா ஒதுக்கிருங்க, விட்டு தள்ளு நண்பா. லாஸ்ட்டாக ஒரு குட்டி அட்வைஸ், நீ வந்து உன் லைஃப்பில் என்ன ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சொந்த காலில் நில்லு, தைரியமாக ஒரு வேலை பாரு, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ. ஆனால் எக்காரணம் கொண்டும் சூசைட் மட்டும் அட்டன் பண்ணாத. ஏன்னா உன்னை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன தாய் தகப்பனை நீ வந்து தூக்கு போடுறதுக்கு முன்னாடியோ விஷம் குடிக்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு கணம் யோசிச்சு பாரு. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்ட நிலமையில அப்பா அம்மா கிட்ட போய் நின்னாலும் கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குவாங்க, நம்ம அப்பா அம்மா. புரியுதா? அதனால் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது பிள்ளைங்க வந்து செத்து போனால் அது அப்பா அம்மாவே இறந்ததுக்கு சமம். முடிஞ்சளவு அந்த 2 ஜீவனுங்களுக்காகையாவது நீ உயிர் வாழ கற்றுக்கோ. ஒரு நிமிஷம் முடிவால் உலகத்தில் எதுவும் மாற போகிறதே இல்லை. சரியா? மெச்சூர்டாக இருங்க, பாசிட்டிவாக யோசிங்க. லைஃப் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.